ஹலோ வணக்கம் மக்களே. என்னங்கடா எங்கள் வீட்லேயே எங்களை அடிக்கிறீங்க? ஆர்சிபியின் பரிதாப நிலைக்கான காரணங்கள். உடம்புல பிரச்சனை இல்லை, இந்த ஆளோட உடம்பே பிரச்சனை தான் என்கிற அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறது பெங்களூர் அணி. இதற்கான காரணங்கள் என்னென்ன? என்னங்கடா எங்கள் வீட்லேயே வந்து எங்களை அடிக்கிறீங்க என்கிற சிம்புவின் டெம்ப்ளேட்டுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறது பெங்களூரு அணி. சின்னசாமி ஸ்டேடியத்தில் மீண்டும் ஒரு தோல்வியை அந்த அணி பெற்றிருக்கிறது. இந்த முறை அவர்களின் வீட்டிற்குள் புகுந்து ரகளை செய்திருப்பது ராகுல் அண்ட் கோ. உடம்புல பிரச்சனை இல்லை, இந்த ஆளே உடம்போட பிரச்சனை தான் என்கிற அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறது பெங்களூர் அணி. லக்னோவும் பெங்களூருவும் மோதிய இந்த போட்டியில் லக்னோ அணிதான் முதலில் பேட்டிங் செய்திருந்தது. லக்னோ அணி 181 ரன்களை அடித்திருந்தது. இந்த ரன்களே அதிகம்தான். ஏனெனில் ஆர்சிபியின் பவுலர்கள் ஒரு கட்டத்தில் லக்னோ அணியை 160க்குள் கட்டுப்படுத்துவதைப் போல ஆட்டத்தை கொண்டு சென்றிருந்தனர். அப்படி எதுவும் நடந்துவிட்டால் தங்களின் பேட்டர்களுக்கு சவாலே இருக்காதே என்று நினைத்தார்களோ என்னவோ, கடைசியில் ரன்களை வாரி வழங்கி 181 ரன்களை அடிக்க வைத்தனர். ஃபீல்டர்களும் தங்களின் பங்குக்கு தாறுமாறாக பாய்ந்து கேட்சுகளை டிராப் செய்து போட்டியை இன்னும் சுவாரஸ்யமாக்க உதவினர். பவர் பிளேயில் லக்னோ அணி நன்றாகவே தொடங்கியிருந்தது. 6 ஓவர்களில் 54 ரன்களை எடுத்திருந்தனர். ராகுல் அவுட் ஆகியிருந்தாலும் டிகாக் நின்று ஆடி ஸ்கோரை உயர்த்தி கொண்டே இருந்தார். மேக்ஸ்வெல் தான் இந்த வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்த உதவினார். 4 ஓவர்களை வீசி 23 ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தார். ராகுல், ஸ்டைனிஸ் என 2 முக்கிய பேட்டர்களின் விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்திருந்தார். ஆனாலும் லக்னோவின் ரன் ரேட் சீராக உயர்ந்து கொண்டே இருந்தது. யாஸ் தயால் டெத் ஓவர்களை நெருங்கியில் சிறப்பாக சில ஓவர்களை வீசினார். 15வது ஓவரில் 2 ரன்கள், 18வது ஓவரில் 5 ரன்கள் என மிகச் சிறப்பாக வீசி லக்னோ அணியை 160க்குள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கினார். இடையில் ரீஸ் டூப்ளேவும் 17வது ஓவரில் 2 ரன்களை மட்டுமே கொடுத்து டிகாக்கின் விக்கெட்டையும் வீழ்த்தினார். ஆனால் கடைசியில் நிக்கலஸ் பூரன் வில்லனாக மாறினான். ரீஸ் டூப்ளே வீசிய 19வது ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸருடன் 20 ரன்களை சேர்க்க உதவினார். சிராஜின் கடைசி ஓவரில் மேலும் 2 சிக்ஸர்கள். ஸ்கோர் 180ஐ கடந்தது. சின்னசாமி மைதானம் கோலி புழுதி பறக்க புகுந்து ஆடும் வேட்டைக்களம். இங்கே நடந்த கடைசி 2 போட்டிகளிலுமே அரை சதத்தை கடந்து அதிக ரன் அடித்த வீரராக இருந்தார். மேலும் பெங்களூரு அணிக்கு நங்கூரமாக நின்று விக்கெட் விழும்போது அணியை மொத்தமாக சரிய விடாமல் பார்த்து கொண்டார். ஆனால் இந்த போட்டியில் கோலியால் அதை செய்ய முடியவில்லை. கடந்த போட்டியில் அறிமுகமான தமிழக வீரரான சித்தார்த் மணிமாறன் இந்த போட்டியிலும் பவர் பிளேக்குள் வீசியிருந்தார். அவரின் ஓவரில்தான் ரிஸ்க் எடுத்து ஆடப்போய் விராட் கோலி தன் விக்கெட்டை பறிகொடுத்தார். டூப்ளசிஸ் ஃபீல்டரை கிளியரே செய்யாமல் தேவையில்லாமல் ஒரு வேகமான சிங்கிளுக்கு முயன்று ரன் அவுட் ஆனார். இவர்கள் இருவரையும் தாண்டிவிட்டால் அந்த அணியின் நம்பிக்கை மேக்ஸ்வெல் தான். ஆனால் மேக்ஸ்வெல் இந்த சீசனில் இன்னும் ஸ்பர்க்கே காட்டவில்லை. முக்கியமான இந்த போட்டியிலும் டக் அவுட்டே ஆகியிருந்தார். பெங்களூரு அணியின் மிடில் ஆர்டரை லக்னோ அணியின் வேகப்புயல் மயங்க் யாதவ் உடைத்து போட்டார். ரஜாத் பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன் என 3 பேரின் விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்திருந்தார். கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் 150 கிலோமீட்டருக்கும் அதிகமான அனாவசியமாக வீசினார். ஒரு பந்தை 157 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியிருந்தார். இந்த சீசனின் வேகமான பந்து அது. மொத்தமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பஞ்சாபுக்கு எதிராக இங்கிலாந்து வீரர் பேஸ்டோவை வேகத்தால் தடுமாற வைத்திருந்தார். இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் மேக்ஸ்வெல், கிரீன் இருவரையும் தடுமாற வைத்திருந்தார். இவர்கள் எல்லாம் வேகப்பந்து வீச்சு பாரம்பரியம் கொண்ட இடங்களிலிருந்து வருபவர்கள். இவர்களையே தடுமாற செய்கிறாரெனில் மயங்க் யாதவ் உண்மையிலேயே சிறப்பான திறனை உள்ளடக்கி வைத்திருக்கும் பவுலர்தான். ஆக அவரிடமிருந்து இன்னும் சிறப்பான சம்பவங்கள் பலவற்றையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக 2வது போட்டியில் ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருக்கிறார். ஓர் இந்திய வேகப்புயல் கிரிக்கெட் உலகை சுழன்றடிக்க தயாராகிறது. எங்கள் பவுலிங் சிறப்பாக இல்லை, நாங்கள் கேட்சுகளை டிராப் செய்தோம். 2 நல்ல பார்ட்னர்ஷிப்கள் தேவைப்பட்டன, அதையும் எங்களால் உருவாக்க முடியவில்லை என புலம்பி தள்ளியிருக்கிறார் பெங்களூரு அணியின் கேப்டன் டூப்ளசி. ஏதாவது ஒரு பக்கம் ஓட்டை என்றால் சமாளிக்கலாம், இருக்கின்ற 3 பக்கமும் ஓட்டை என்றால் கேப்டனால் என்னதான் செய்ய முடியும்? பரிதாபம்தான்.